அஸ்திரத்தை அணைச்சுட்டு 3 மாதம் பரீட்சத்தோடையே இருந்தான். அரியதான தன்னை கொடுக்கிறவன் கொடுத்ததை ஒரு பொழுதும் அகலகில்லை. எப்பொழுதும் தன்னையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனன்யா சிந்தையந்தா, யாரை நம்பி போறேன்னு கேட்கும் பொழுது நான் யாரை நம்பணுமோ அவனை நம்பி போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தார். இப்ப பொறுப்பு யாருக்கு இருக்கு? பகவான். இந்த புரந்தரதாசருடைய பொண்ணுக்கு தானே பக்கத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். பரீட்சித்தை ரட்சிக்க வந்த அந்த பிரபு உத்தர சரணாகதி பண்ண உடனே பரீட்சித்தை ரட்சிக்க வந்தவன் அஸ்வத்தாமா போட்ட அஸ்திரத்தை அணைச்சுட்டு வைகுண்டம் போனான்னு கதை இல்லையே. அஸ்திரத்தை அணைச்சுட்டு 3 மாதம் பரீட்சத்தோடையே இருந்தான். பிராப்தஸ்ய பரிபாலனம். ஏன் அப்படின்னு அந்த பாபி திருப்பி ஒரு அஸ்திரத்தை போட்டு அதை ரட்சிக்கிறதுக்கு திருப்பி ஒரு தடவை உள்ள வர வேண்டாம். அவன் நாம கிளம்புற பரியந்தம் இருந்துருவோம். அவன் கிளம்புற பரியந்தம் நாம இருந்துருவோம்னு அவர் பிளான் பண்றார். அஸ்வத்தாமா கிளம்புற பரியந்தம் இருந்துருவோம். அரியதான தன்னை கொடுக்கிறவன் கொடுத்ததை ஒரு பொழுதும் அகலகில்லேன். யானொட்டி எண்ணில் இருத்துவம் என்றிலன் தானொட்டி வந்தன் தனிநெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி என் உயிரில் கலந்தியல்வான் தான் ஒட்டுமோ அப்படிங்கிற. நானு விடுவனல்ல என்ன நீனு விடலு சல்ல. விஜயதாசன் சொல்ற, நானும் ஒன்று விட மாட்டேன், நீயும் என்ன விட மாட்டேங்கிற. இதான் யோகக்ஷேமம். எப்பொழுதும் தன்னையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனன்யா சிந்தையந்தா யோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்ய. ஏதோ துர்லபமான தன் ஸ்வரூபத்தை கொடுத்து விட்டு அதை எப்பொழுதும் அவனுக்கு அனுபவிக்கிற மாதிரியே கொடுத்து வச்சிருக்கிறது ரட்சிக்கிறது யோகக்ஷேமங்கிறது யதார்த்தமாக இருந்தாலும், ஆனால் பக்தாலாம் என்ன சொல்லுவா யோகக்ஷேமம்னா, துகாராம் மகாராஜுக்காக வியாபாரம் பண்ணினது யோகக்ஷேமம், கபீர்தாசருக்காக நெசவு நெய்தது யோகக்ஷேமம், கோரா கும்பாருக்காக மண்ணு முதிச்சது தொகைச்சது யோகக்ஷேமம். யோகக்ஷேமங்கிறது என்னன்னா அவன் டியூட்டியை இவன் பார்க்குற. இப்போவே யாரை நம்பி போறேன்னு கேட்கும் பொழுது நான் யாரை நம்பணுமோ அவனை நம்பி போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தார். இப்போ பொறுப்பு யாருக்கு இருக்கு? பகவானுக்கு. ஒரு பெரிய கோட்டீஸ்வரனுடைய ரூபத்தை எடுத்துண்டு பக்கத்து உள்ள ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஜமீன்தாருடைய பையனை இந்த புரந்தரதாசருடைய பொண்ணுக்கு தானே பக்கத்தில் இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார் சுவாமி. அவருக்கு கல்யாண செலவுக்கு முழுக்க ஐஸ்வர்யத்தை கொடுத்து பொண்ணுக்கு பையனுக்கெல்லாம் யதேஷ்டமாக ஸ்ரீதனங்கள் எல்லாம் பண்ணி, ஏன் அப்படின்னா நான் யாரை நம்பணுமோ அவனை நம்பினேன்னு திருட சித்தம், வைராக்கியம். அந்த ஒரு தீவிரத்துக்கு தான் தீவிரேன பக்தி யோகேனா அப்படிங்கிறார் பாகவதம் கபிலோபதேசம். பொண்ணோட கல்யாணத்தை பண்ணி வச்சார். உஞ்சவர்த்தியிலேயே இருக்கார் தாஸ். அவர் கடைசி காலம் அநேகமாக பண்டரிபுரத்திலேயே 80 வயசு வரையில் இருந்தார் தாஸ். கடைசி காலங்கள்லாம் பண்டரிபுரத்தில் அவருடைய மகா சமாதிங்கிறதே கிடையாது அவருக்கு. இந்த ஹம்பிங்கிற க்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் துங்கபத்ரா நதி ஓடுறது. அந்த நதிக்கரையில் அப்படி நிஷ்டையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சரீரம் மறைஞ்சு போச்சு. அவருக்கு சமாதியெல்லாம் கிடையாது தாசருக்கு. அவர் நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு பகவத் தியானத்தில் இருக்கும்போது சரீரம் மறைஞ்சுடுது. ஏன் மறைஞ்சது அப்படின்னா நாரதரோட அவர் சரீரத்துக்கு ஹானி கிடையாது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.